வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உடனடி கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கொள்ளு ரசம் 3 வகையாக வைப்பாங்க. கொள்ளை வேக வச்ச தண்ணியில் கொள்ளு ரசம் வைக்கிறது, 2வது பச்சை கொள்ளு ரசம், 3வது உடனடி கொள்ளு ரசம். இந்த உடனடி கொள்ளு ரசத்தில் கொள்ளை லைட்டாக வறுத்துட்டு ரசம் வைக்கிறது தான் உடனடி கொள்ளு ரசம். இதுக்கு முதல்ல எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சிடலாம். கொள்ளை வறுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். இதை வாணலியில் சேர்த்துட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு ரசம் நெஞ்சு சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லது. சாப்பாட்லேயும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் வெறுமனே டம்ளர்லேயே கூட ஒரு நாளைக்கு 2 வேளை குடித்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கொள்ளை வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற வச்சிடலாம். இது கூட அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, 15 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1½ டீஸ்பூன் மிளகு, 1½ டீஸ்பூன் சீரகம், 1½ டீஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். மிளகு, கொத்தமல்லி, சீரகம் 3மே சம அளவு எடுத்திருக்கேன். கொள்ளு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட வர கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதை 2யும் பொடி பண்ணிக்கலாம். முதல்ல பொடி பண்ணதுக்கு பின்னாடி இப்போ இதில் நம்ம தக்காளி, மீதி இருக்கிற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளியை பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதோட நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாயை 2ஆக கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ரசக்கலவையை ஊற்றிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டெய்லி 1 கப் சூடான ரசத்தை குடிச்சிட்டு வந்தால் நல்ல ரிசல்ட் தரும். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நுரைச்சி ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நுரைச்சி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.